ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்துட்டு இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மசாலாஸ் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, குக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுன்னு. இந்த 1 மந்த் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். இதில் வந்துட்டு நமக்கு சாட்டர்டே சண்டே இல்லைன்னா ஃபுல் டே, நமக்கு ஃபுல் டேனால் டெய்லியும் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி. உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் கிளாஸ் உண்டு, அதுலேயும் வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். 1 மந்த்துக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், ரொம்ப கம்மி. எவ்வளோ அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, நேர்லேயும் வந்து கற்றுக்கலாம். நான்வெஜ் ஐட்டம் மட்டும், உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னாலும் நான் சொல்லி தருவேன். நோட் பேனா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, பேச்சுலர்ஸாக இருந்தாங்கன்னா அதை பார்த்தே நம்ம சமைச்சிக்கலாம். நம்ம வெளில சாப்பிட்ணுன்றது அவசியமே கிடையாது, நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் சும்மா தானங்க இருக்கும், அது பண்ணி முன்னேறி வர வேண்டிதான். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணியில் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா தேவையான பொருள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது, சின்ன குழந்தைங்களும் வரலாம். சின்ன குழந்தைங்க மீன்ஸ் என்னென்னா சமைக்கிறதுக்கு ஆசைப்படுற பசங்களும் வரலாம். பிரியாணி மசாலா பேஸ்ட் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம், காரத்துக்கு மிளகாய் பொடி, இறால் 1/2 கிலோ, தேவையான அளவு தயிர், கல் உப்பு கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல கொதி வந்துச்சு, அரிசி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹைலையும் 15 மினிட்ஸ் சிம்லையும் வச்சுட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது போல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.